சம்போ சிவசம்போ. அன்பும் ஆசீர்வாதம் மாப்பிள்ள. எல்லாம் ஒரு வழி எல்லா பொங்கல் முடிஞ்சிருக்கு. கடைசியாக உங்களுக்கு வைக்க வேண்டிய மாட்டு பொங்கல் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாடுதான் மாப்பிள்ளைங்க. ஆனால் பிறந்த நல்லா மாடு தான். உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு திண்ணைக்கு வந்து அப்புறம் காட்டுக்கு போகிறதா வாழ்க்கை. உங்கள் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என நீங்கள் நினைப்பதில் எந்த வகையில் நியாயம்? உங்கள் தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என நீங்கள் நினைப்பது எந்த வகையில் நியாயம்? உங்கள் தவறுகளும் உங்களுடைய தவறான கணக்கீடுகளும் சுய ஒழுக்கமின்மையும் உங்களுடைய ஊதாரித்தனமும் உடல் மேல் கவனம் இல்லாமல் உடலை கெடுத்த நோயை வர வைத்த சூழலும் உறவுகளோடு நீங்கள் முரண்பட்டு அவர்களோடு பகையை வளர்த்து கொண்டதும் எவரும் அணுக முடியாதபடி மிகுந்த கடினத்தன்மையோடு இருப்பதால் எல்லா உறவுகளும் விலகி நிற்பதும் உங்களுடைய உழைப்பும் ஆதரவும் பணமும் தேவைப்படுங்கிற ஒரே கண்டிஷனுக்காக உங்களை சகிச்சுட்டு இருக்கிற உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை நீங்கள் இல்லாத போது வெறுக்கிறதும் இதெல்லாம் யாருனால? நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறது உங்களுக்கான மரியாதை. கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. பட்டு திருந்துனா நட்டம் அதிகம், சொல்லி திருந்துனா சொத்து மிச்சம். இது பழமொழி. அவனா ஒரு களவன் சொன்னால் அதை கேட்டு திருந்துனா உங்களுக்கு அது சொத்து மிச்சம். நீங்களாக பட்டு நொந்து நூலாகி அந்த பட்ட அறிவை வச்சு நீங்கள் டெவலப் ஆகும்போது சொத்து நட்டமாயிருமாப்ல. சொத்துனா எல்லாம் இந்த உடல் ஆரோக்கியம், சொந்த பந்தம், மண் மாடு மாளிகை காசு பணம் எல்லாம் தான் மாப்ள. உங்களை திருத்துறதோ உங்களுடைய தவறுகளிலிருந்து உங்களை தட்டி கேட்குறதோ, நீங்கள் தவறும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து தடுத்து நிறுத்தி டிராஃபிக் போலீஸ் மாதிரி உங்களை கரெக்டான ரூட்டுக்கு போகணுன்னு சொல்கிறதோ கடவுளுடைய ஈசனுடைய வேலை அல்ல. அதுக்கான அறிவும் அதுக்கான ஆற்றலும் செயல்படுத்தும் வல்லமையும் நம்மக்கிட்ட கொடுத்து இறைவன் விட்டுட்டு நம்ம விளையாடுற விளையாட்டை வேடிக்கை பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நீங்களாக திருந்தாத வரைக்கும் கடவுள் வந்து கண்ணு முன்னாடி தோன்றி உங்களை திருத்த மாட்டார். திருத்த வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இல்லை. நான் பன்றியாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சேத்துல கிடந்தால் சந்தோஷமான மகனே, நீ சேத்துலேயே கடல்ட்டு கடவுள் போயிட்டே இருப்பார். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சேற்றுலேயே இருந்து பன்றியாகவே உருமாறி பன்றிக்கான வாழ்க்கை நீங்கள் வாழ தொடங்கிடுவீங்க. அது கடவுள் என்ன பண்ணுவார்? நாம் விழிப்புணர்வு அடைஞ்சு வெளியில் வரக்கான முயற்சி இருந்தால் கடவுள் உதவி செய்வார். ஓகே. அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.